ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உகாதி நன்னாள் வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற உகாதி ஆஸ்தானம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் உகாதி ஆஸ்தானம் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ பூஜைகள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா. கைலாய பர்வத வாகனத்தில் சுவாமியும் பச்சை கிளி மீது அம்பிகையும் புறப்பாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பான இன்று உகாதி ஆஸ்தானம் நடைபெற்றது. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலை வண்ண மலர்களால் அழகாக அலங்கரித்திருந்தனர். ராஜகோபுரத்தின் முகப்பில் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க சுதை சிற்பங்களாக ஸ்ரீ மகாலட்சுமியும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் காட்சி தர, இருபுறம் பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் கைகூப்பி தொழுதபடி அருள் புரிய சங்கு சக்கரத்துடன் அழகாக அமைத்திருந்தனர். பிரதான நுழைவாயில் முன்பு மாவிலை தோரணம் கட்டி மாங்காய், இளநீர், வாழைக்குலை ஆகியவற்றுடன் செங்கரும்புகளையும் வைத்து சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கண்ணனின் குழந்தை பருவத்தை சுதை சிற்பமாக வடிவமைத்திருந்தனர். குழலூதும் கண்ணனாகவும் வனத்தில் சீதாராமருடன் ஆஞ்சநேயரையும் சோமகாசுரனை வதம் செய்து மச்சாவதார ரூபியாக 4 வேத குழந்தைகளை ஸ்ரீ பிரம்ம தேவனிடம் ஒப்படைக்கும் மச்சாவதார மூர்த்தியாகவும் எம்பெருமான் திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சுவாமியின் திருப்பாதங்கள் அருகே அமர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிய, கஜங்கள் இருபுறம் நின்றபடி அருள் புரிந்த எம்பெருமான் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் சங்கு சக்கரதாரியாகவும் கோதண்டமும் வில்லும் தாங்கியபடி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவும் எழுந்தருளி இருக்க, பக்தர்கள் அலங்காரங்களை கண்ணார கண்டு பரவசமடைந்தனர். இதேபோல் ஆலய பிரதான நுழைவாயில் முன்பு கொடிமர பகுதியை பல வண்ண மலர்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஆலய உள் வளாகத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள், தீப்பந்தங்கள், தண்டங்கள் முன்னே செல்ல, திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், செயல் அலுவலர் மற்றும் உயர் அதிகாரிகள் மங்கள பொருட்களுடன் பிரசாதங்களை சுமந்து வந்து கொடிமரத்தை வலம் வந்து மீண்டும் ஆலயத்தின் உள்ளே சென்றனர். இதையடுத்து சுவாமிக்கு ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டதும் மீண்டும் இசை வாத்தியங்கள் முழங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் பட்டு வஸ்திரங்களையும் பிரபாவ நாம வருட பஞ்சாங்கத்தையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மீண்டும் மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து நிகழ்வின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா அனைவருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் நாடும் நாட்டு மக்களும் சுபிக்ஷமுடன் இருக்க தேவதேவனை பிரார்த்திப்பதாகவும் கூறினார். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக உற்சவர் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று மாலை கோவில் அலங்கார மண்டபத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து பச்சை மற்றும் மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மண்டபத்தில்
ஊஞ்சல் மீது நிறுத்தி ஊஞ்சல் சேவையை துவக்கினர். சாயகொண்டை அணிந்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் சூடிக்கொண்டு அடுக்கு பதக்கங்களோடு பட்டாடை மலர் மாலைகள் சாற்றியபடி ஊஞ்சல் ஆடியவாறு ஸ்ரீ கோதண்டராமர் அழகாக திருக்காட்சி தர கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பிறகு பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு ஹம்ச வாகன புறப்பாடு துவங்கியது. தங்க அன்னப்பறவை மீது சர்வ அலங்காரத்தோடு நின்று வீதி உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு பிரபந்தம் சேவிக்க ராமபிரானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மீண்டும் உற்சவருக்கு பல்வேறு வீதிகள் வழியே ஹம்ச வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை வாகன மண்டபத்தில் திரை விலக்கப்பட்டதும் வெள்ளி சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். தங்க கிரீடத்துடன் கலிங்கத்துராயும் அணிந்து அடுக்கு பதக்கங்களோடு முத்துச்சரமும் சாலக்கிராம மாலையோடு மலர் மாலைகளும் அணிந்து கையில் வில்லும் மஸ்திரமும் தாங்கியபடி சக்கரவர்த்தி திருமகன் திருக்காட்சி தர கோலாட்டங்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு சுவாமிக்கு புறப்பாடு துவங்கியது. கோவில் யானைகள், காளைகள், பிரபந்ததாரர்கள் உடன் வர பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்தனர். சிம்ம வாகனத்தில் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஸ்ரீ கோதண்டராமர் உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவில். இங்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு ஆந்திர மாநில முதலமைச்சருக்கு தேவஸ்தானம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையொட்டி முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று காலை முதலில் உகாதி திருநாளை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் அர்ச்சகர்கள், திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி முன்னிலையில் முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வேத ஆசிர்வாதம் செய்து பொன்னாடை போர்த்தி புதிய பஞ்சாங்கத்தையும் எம்பெருமானின் பிரசாதங்களையும் வழங்கினர். இதையடுத்து ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் அர்ச்சகர்கள் வேத ஆசிர்வாதம் செய்து ஆலய அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்களை பிரம்மோற்சவத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று தெலுங்கு வருட பிறப்பான உகாதியை முன்னிட்டு ஆஸ்தானம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் முன்பு பட்டு வஸ்திரங்கள், அட்சதை மற்றும் பஞ்சாங்கத்தை வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்கள், அட்சதை, பஞ்சாங்கம், பலவித பழங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள் சமேதராக சிறப்பலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளியிருந்த சுவாமி முன்பு சமர்ப்பித்ததும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வேத மந்திர உச்சாடனங்களுடன் அவர் அருகே பஞ்சாங்கத்தை வைத்து அட்சதை தூவி ஆஸ்தானம் நடத்தப்பட்டது.
பின்னர் அருகே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கும் அட்சதை தூவி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவரிடமும் பணம் வசூலிக்கப்பட்டு சுவாமியிடம் வைத்து ரூபாய் ஹாரதி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை எண்ணி சுவாமியிடம் உத்தரவு பெற்று ஆரத்தி காண்பித்ததும் அதனை உண்டியலில் சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூரம் சமர்ப்பித்ததும் அனைவருக்கும் வேத ஆசீர்வச்சனம் செய்து சடாரி சாதித்து பிரசாதங்களுடன் பஞ்சாங்கம் வழங்கப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் இருக்கும் சிரவண மண்டபத்தில் புதிய பஞ்சாங்க படலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், திரளான பக்தர்கள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதி தம்பதிகள் வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தனர். 4ஆம் திருநாளான நேற்று கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனை புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பதக்கங்களும் வெள்ளி கிரீடத்துடன் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி கையில் கோலக்கிளி தந்து பச்சை கிளி வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரியாவிடையோடு அமர்ந்திருந்த ஸ்ரீ ஜம்புகேஸ்வரருக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் மலர் மாலை பிரபையும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை அணிந்தபடி ஸ்ரீ பிரியாவிடை அருகே திருக்காட்சி தர உற்சவ மூர்த்திகளை கைலாய பர்வத வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஈசனுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். கைலாயத்தை வீணை மீட்டியபடி சுமந்த 10 தலை ராவணன் காட்சி தர அந்த பர்வதத்தின் மேல் ஆதி தம்பதிகள் அமர்ந்து அருள் புரிய தெய்வங்களுக்கு புறப்பாடு துவங்கியது. கோவில் யானை முன்னே செல்ல மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உற்சவ மூர்த்திகள் பவனி வர சிவனடியார்கள் பாடல்கள் பாடியபடி பின்தொடர பல்வேறு வீதிகள் வழியே தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பச்சை மற்றும் வண்ண தோரணங்களாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியே தேரில் பவனி வந்த உற்சவ தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழிநடையிலும் பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழாவின் தொடக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக கோவிலில் உள்ள கொடிமர வளாகத்தில் சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். சீதாராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். கைகூப்பி தொழுதபடி காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனும் வெள்ளி கவசத்துடன் பட்டாடையும் ஆபரணங்களோடு கிரீடமும் அணிந்து திருக்காட்சி தர தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட கருட பட்டம் ஆலயத்தை அடைந்தது. பிறகு கருட பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து நவகலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேதமந்திர உச்சாடனங்களோடு கலசங்கள் மற்றும் கருட பட்டத்திற்கு தூபத்தோடு நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கருட பட்டத்தின் மேல் புனித நீர் தெளித்து வேதமந்திரங்கள் ஓதி தங்க கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர்.
ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உலா புறப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் அமாவாசையை முன்னிட்டு தாயார்கள் சமேத உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கொடிமரம் முன்பு தெய்வங்கள் எழுந்தருளியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்தபடி தெய்வங்கள் பவனி வர மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்து கண்ணாடி சேவையை நடத்தினர். பிறகு இருகுடைகள் பிடித்தவாறு உற்சவர்களை கோவிலை சுற்றி அழைத்து வந்து ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. அத்தியாப கோஷ்டியினர் பிரபந்தம் சேவிக்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலயத்தின் முன்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க உற்சவர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை கோவிலிலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஆசனத்தின் மேல் சற்று சாய்ந்த கோலத்தில் சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். கொட்டும் மழையிலும் எண்ணற்ற பக்தர்கள் உற்சவர் அம்மனை கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊஞ்சலாடியபடி சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ அங்காளம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கரூர் அருள்மிகு விஸ்வகர்மா சித்திவிநாயகர் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், தேன் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. 5 திருமுகங்களும் 10 திருக்கரங்களும் கொண்டு அபயம் காட்டியபடி அமர்ந்தருளும் வேதநாயகியான ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி சந்தன குங்குமம் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து தேவிக்கு தூபம் காட்டி திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூராரதி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு சூரிய பிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு காலில் தங்க கடையம் மாட்டி பட்டாடை கட்டி வெள்ளி அரைஞான் கயிறுடன் காசுமாலை, மாங்காய் ஹாரம், இரட்டை கிளி பதக்கத்தோடு காதணிகளும் புல்லாக்குடன் திருமுடியில் சாய கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். குழலூதும் ஸ்ரீ வேணுகோபாலனாக சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு மலர் மாலைகளோடு கிளி மாலைகளும் சூட்டியிருந்தனர். வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்த உற்சவரை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் சூரிய பிரபை வாகனத்தில் உலா வந்த சுவாமிக்கு மலர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மத்தாப்புகள் கொளுத்தி பட்டாசுகள் வெடித்து ஸ்ரீ ராஜகோபாலனை வரவேற்ற பக்தர்கள் சுவாமிக்கு தேங்காய், பழங்கள் நிவேதித்து கண்ணார கண்டு வழிபட்டனர். திருச்சி உறையூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் உற்சவருக்கு அமாவாசை ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது அமர்ந்திருந்த உற்சவர் அருள்மிகு வெக்காளியம்மனுக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடமும் பதக்கங்களோடு காசுமாலை உள்ளிட்ட ஆபரணங்களும் கல்பதித்த மூக்குத்தியும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர்.
சிம்மங்கள் இருபுறம் அமர்ந்தபடி இருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியவாறு காட்சி கொடுத்த ஸ்ரீ வெக்காளியம்மனுக்கு கோபுர தீபம் காண்பித்தனர். பிறகு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ வெக்காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவில் மகா சம்பிரோக்ஷணம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாக குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதியபடி யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலச புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்தனர். இதேபோல் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கும் உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் நாமார்ச்சனையோடு கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்க தேர் பவனி நடைபெற்றது. முன்னதாக தங்க ரதத்தில் உற்சவரம்மனை சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்திருந்தனர். பிறகு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தேரை இழுத்தபடி உலா புறப்பட்டனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களோடு காட்சி கொடுத்த தங்க ரதத்தில் வீற்றிருந்தபடி உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலை சுற்றி வலம் வந்து அருள் பாலித்தார். நிறைவாக தங்கரதம் வாகன மண்டபத்தை அடைந்தது. சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புஷ்ப பல்லக்கு, ஊஞ்சல் சேவை மற்றும் பள்ளியறை பூஜை நடைபெற்றது. இதையொட்டி வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிறிய பல்லக்கில் உற்சவமூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து தூபமிட்டு சாமரங்கள் வீசியபடி சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்து அலங்கார மண்டபத்தை அடைந்தனர். அங்கு வண்ண மின் விளக்கு பந்தலின் கீழே மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை கொலுவிருக்கச் செய்தனர். இதைத் தொடர்ந்து உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் அழகனுக்கும் தேவியர்களுக்கும் மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய பல்லக்கை சுமந்து கொண்டு மங்களவாத்தியங்களுடன் அலங்கார மண்டபத்திலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்து மூலஸ்தானத்தில் உள்ள பள்ளி அறையில் பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு நாகநாதர் திருக்கோவிலில் மண்டலாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கற்சிலையாக காட்சி தரும் நாகநாதரை விசேஷமாக அலங்கரித்து அவர் முன்பு நவகலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகை பொருட்களை நெய்யுடன் சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டத்தில் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவர் ஸ்ரீ நாகநாதருக்கு 18 திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற உகாதி ஆஸ்தானம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் சிறப்பலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி.
சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் உகாதி ஆஸ்தானம் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ பூஜைகள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா. கைலாய பர்வத வாகனத்தில் சுவாமியும் பச்சை கிளி மீது அம்பிகையும் புறப்பாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.